முதல் முறை வாக்காளர்கள் எப்படி வாக்களிப்பது என்பது பற்றிய காணொளி. முதல் முறையாக ஓட்டு போட போகிறீர்களா? பயம் வேண்டாம். நீங்கள் ஓட்டு போட போகும்போது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணம் ஏதாவது ஒன்றினை எடுத்துச் செல்ல வேண்டும். அதனுடன் உங்கள் வீடு தேடி வந்து கொடுக்கப்பட்ட பூத் ஸ்லிப்பை மறவாமல் கொண்டு செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த பூத் ஸ்லிப்பில் நீங்கள் எந்த பூத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். வாக்குச்சாவடிக்கு சென்ற பின் உங்கள் பூத்திற்கான வரிசையில் நிற்கவும். உங்கள் முறை வரும்போது முதல் தேர்தல் அலுவலர் உங்கள் அடையாள அட்டையை வைத்து நீங்கள்தான் வாக்காளரா என்று சரிபார்ப்பார். பிறகு இரண்டாவது தேர்தல் அலுவலர் வைத்திருக்கும் வாக்காளர் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட வேண்டும். பிறகு உங்களது இடது ஆள்காட்டி விரலில் மை வைத்து வாக்கிடும் ரசீதினை கொடுப்பார். அதை மூன்றாம் நிலை தேர்தல் அலுவலரிடம் கொடுத்த பின் அவர் உங்களை வாக்களிக்கும் இடத்திற்கு வாக்களிக்க அனுமதிப்பார். வாக்களிக்கும் இயந்திரத்தில் நீங்கள் வாக்களிக்க விரும்பும் வேட்பாளருக்கு நேராக உள்ள நீல நிற பட்டனை அழுத்த வேண்டும். அப்பொழுது ஒலி கேட்கும். பக்கத்திலுள்ள விவிபேட்டில் நீங்கள் வாக்களித்த வேட்பாளரின் வரிசை எண், பெயர், சின்னம் 7 வினாடிக்கு தெரியும். சத்தம் நின்ற பிறகு அவ்விடத்திலிருந்து வந்துவிடவும். நீங்கள் யாருக்கு ஓட்டு அளித்தீர்கள் என்பது 100% இரகசியமாக வைக்கப்படும். உங்கள் ஒவ்வொருவரின் ஓட்டும் நம் நாட்டின் தலையெழுத்தை மாற்றியமைக்கும். முதல் முறையாக வாக்களிக்கப் போகிறோம் என்ற பயமே வேண்டாம். தவறாமல் வாக்களித்து 100% வாக்குப்பதிவினை உறுதி செய்யுங்கள். வெளியிடுபவர் எலக்டோரல் லிட்ரஸி கிளப், சென்ட் பேட்ரிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல், சாரதாம்பாள் நகர், புதுச்சேரி 5.